வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 146 திங்கட்கிழமை மார்ச் 10, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டம் குடும்ப திருமணம். அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா பேத்தி செல்வி கவி பாரதி, செல்வன் பிரவீன் பாலாஜி மணமக்களுக்கு நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நேரில் வாழ்த்து. மார்ச் 9 ஞாயிறு காலை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சென்னிமலை கவுண்டர் திருமண மாளிகையில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு ஐயாவின் தங்கை மகள் செல்வி கவி பாரதிக்கும், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வன் பிரவீன் பாலாஜி அவர்களுக்கும் திருமணம் உற்றார் உறவினர்கள், பொது வாழ்க்கையில் எண்ணற்ற நபர்கள் என புடைசூழ மிக விமரிசையாக நடைபெற்றது. திருமணத்திற்கு முதல் நாளே தமிழகம் நெடுகிலும் உள்ள நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் பெருந்துறை வந்து சேர்ந்தனர். அன்று மாலை நடைபெற்ற மணமக்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டிகள் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா, திரு அன்பு, திரு முத்துகிருஷ்ணன் மற்றும் மாநில, மாவட்ட துறை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் அவர்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டார். திரு விநாயகம் அவர்கள் திரு தங்கவேலு ஐயாவின் சம்பந்தி என்பது கூடுதல் தகவல். திருமண வரவேற்பில் குறிப்பிடத்தகுந்த பல விஷயங்களில் ஒன்று புத்தக அரங்கம். திருமணத்திற்கு வந்தவர்கள் அந்த புத்தக அரங்கத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தவற்றில் தேவையானதை எடுத்துச் செல்லும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரண்டாவதாக, திருமணத்திற்கு வருகை தந்தவர்கள் அனைவரும் திரு தங்கவேலு ஐயா அவர்களின் பொது வாழ்க்கை காரணமாக அவர் மீது வைத்திருந்த அன்பையும் மரியாதையையும் காண முடிந்தது. மேலும் கலைமாமணி ராஜேஷ் வைத்யாவின் வீணை இசை அரங்கத்தில் உணர்வுபூர்வமான சூழலை தந்தது. நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் மறுநாள் காலை நடைபெற்ற திருமண வைபவத்திலும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியதோடு அங்கு வருகை தந்த எண்ணற்ற பிரமுகர்களுடன் நல்லூர் வட்டம் பற்றி தகவல்கள் பரிமாறிக்கொண்டது நல்ல வாய்ப்பாக இருந்தது என்று திரு அன்பு தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி நாமக்கல்லில் கரூர் கலாம் ஜோதி 2 நாள் முகாமை முடித்துக்கொண்டு நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு, மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், பாரம்பரிய விவசாயத்துறை பொறுப்பாளர் திரு நாட்ராயன், நல்லூர் வட்டம் திரு பாலு மற்றும் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ஆகியோர் நாமக்கல்லில் அனீஷ் டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் திரு ரமேஷ் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி விளக்கிய போது, என்னை தேடி இல்லம் வந்து இந்த நல்ல தகவலை தெரிவித்ததற்கு தமது மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு தாமும் இப்பணியில் பங்களிப்பதில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரை நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சந்தித்து கலாம் ஜோதி பற்றி அறிமுகம் செய்தனர். முன்னதாக கோபி வைரவிழா அரசினர் மேல்நிலைப்பள்ளி முதல்வரை சந்தித்து மாணிக்க மாணவர் கல்வி கோயில் திட்டம் பற்றி விவரிக்கப்பட்டதாக ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் திரு கார்த்திக் தெரிவித்தார். அடுத்து பெருந்துறை ஈச்சப்பாளையம் திருமதி திவ்யா ஜெயப்பிரகாஷ் அவர்களை அவரது இல்லத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சந்தித்தனர். மகளிர் களம் பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா, கோவை வீரபாண்டி பேரூராட்சி மன்ற தலைவரின் மகன் திரு சுரேந்திரன், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஸ்ரீ சாந்தி மருத்துவமனை டாக்டர் திருமதி சாந்தி அவர்களை சந்தித்தார். சென்னையில் திரு சி இறையருள், மயிலாப்பூர் சேகர் பாண்டியன் இருவரையும் பழங்குடியின மக்கள் துறை பொறுப்பாளர் திரு ரவி சந்தித்தார். செம்மை இல்ல பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன், கோவை சாந்திமேடு கன்னிகா நகர் சகோதரிகளை சந்தித்தார். நீலகிரி டியூஷன் மையத்தில் அதன் தாளாளர் அவர்களையும், நீலகிரியில் சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களையும் ஆசிரியை திருமதி அமுதவள்ளி சந்தித்து மாணிக்க மாணவர் திட்டம் பற்றி விளக்கினார். வெள்ளூர் கிராம இளைஞர்களுக்கு பள்ளி ஆண்டு விழாவில் பாராட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தின் வளர்ச்சிக்கு பொறுப்பேற்று நல்லூர் வட்டத்தின் இளைஞர்கள் அங்குள்ள அரசு பள்ளியின் கழிப்பறை, மைதானம் ஆகியவற்றை தூய்மை செய்த செய்தி முன்பே நம்பிக்கை செய்தியில் இடம்பெற்றிருந்தது.
நடைபெற்ற பள்ளியாண்டு விழாவில் இளைஞர்கள் நவீன், அசோக், சரவணன், தீபா ஆகியோரை அழைத்து கௌரவித்ததாக பொறுப்பாளர் வெங்கடேசன் தெரிவித்தார். 10வது முறையாக இரத்த தானம். காரைக்குடி PKN மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 80 வயது மதிப்புமிக்க பாட்டி ஒருவருக்கு காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் 10வது முறையாக இரத்த தானம் செய்யும் பாக்கியம் பெற்றேன் என்று நல்லூர் வட்டம் கலாம் ஜோதி மாணவர் விக்னேஷ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.